ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, புது ட்ரெஸ் வாங்கினா இந்த மாதிரி டேக்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா? அதை நம்ம அப்படியே தூக்கி நம்ம வந்து குப்பையில் போட்டுருவோம். குப்பையில் போடுற டேக்ஸில் இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் அதை தூக்கி போடவே மாட்டீங்க. இந்த வீடியோவில் 15 டிப்ஸ் பார்க்கலாம், எப்படிலாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் நம்ம ஏர் கிளிப்ஸ்லாம் நம்ம வைப்போம் பார்த்தீங்களா, அந்த கிளிப்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்றா பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்மளுக்கு டேக் கொடுப்பாங்கல்ல, நம்மளுக்கு எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு அதில் ஒட்டி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டேக் நான் ஒன்று எடுத்து இந்த மாதிரி சென்டராக அப்படி ஃபோல்டு பண்ணி நீல வாக்கில் இப்படி சென்டராக ஃபோல்டு பண்ணி நான் இந்த மாதிரி வந்து கட் கொடுத்துக்கிறேன். சென்டரில் மட்டும் கட் வர மாதிரி, இந்த எஜ்ஜும் அந்த எஜ்ஜும் கட் ஆகாமல் சென்டரில் மட்டும் கட் ஆகிற மாதிரி இப்படி கட் கொடுத்துக்கிறேன். 2 சைட்லேயும் கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறம் இந்த கிளிப்பை எடுத்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு ஹோல் வழியாக அந்த மாதிரி போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நீட்டாக நம்ம கடையில் வாங்கும் போது எப்படி வந்துட்டு அந்த இதோட கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இப்படி போட்டு வைக்கும் போது நம்மளுக்கு வந்து இது சேஃப்டியாக இருக்கும். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போகிற டேக்ஸை இந்த மாதிரி வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இப்படியே போடாமல் அப்படியே நம்ம பாக்ஸில் போடும்போது இந்த மாதிரி நல்லா இருக்கிற கிளிப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி உடஞ்சி போயிடுது. நம்மளுக்கு அது உடஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வைக்கிறதுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு இதாக இருக்கும், நம்ம வைக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்டோன் வச்ச கிளிப்பில் கூட பேக் சைடில் இருக்கிற அந்த இதெல்லாம் வந்துட்டு பிச்சுட்டு வந்துடுது. இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இப்போ டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டேக் தான் நான் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டேக் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒயிட் ஷீட் வந்து நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாகவுமே கவர் ஆகிற மாதிரி நான் ஒயிட் ஷீட் வந்து ஒட்டி இப்போ வந்து எடுத்தாச்சு. இப்போ எடுத்ததுக்கப்புறம் ஆல்ரெடி ஓட்டை இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஹோல்லையே மறுபடியும் ஒரு பென் வச்சு இந்த மாதிரி ஹோல் போட்டோம்னா அந்த பேப்பர் தானே அந்த இடத்துல மட்டும் கிழிஞ்சிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு ஹோல் மாதிரி கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த டேக் வந்து கிடைக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி லைட்டாக வந்து ஒரு நூல் டேக் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை வந்து இந்த ஹோலில் வந்து விட்டு இந்த மாதிரி நான் மாட்டி வச்சுக்கிறேன். மாட்டிட்டு அதில் வந்து இப்போ என்னோடய பையனோட நேம் வந்து நான் எழுதிக்கிறேன். இப்போ வந்து இதில் ரைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்போ பசங்களுக்கு வந்து லஞ்ச் பேக் கொடுத்துடுவோம். எல்லா பசங்களோட லஞ்ச் பேக்கும் பார்த்திங்களா ஒரே இடத்துலையே தான் வச்சுருப்பாங்க ஸ்கூலில். அது வந்து பசங்களுக்கு 2 பேருது ஒரே மாதிரியாக இருந்துச்சுன்னா யாருது எதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஆகும். அப்படி இல்லைங்கும் போது நம்ம ஆஃப்டர்நூன் தான் போய் நம்ம லஞ்ச் வந்துட்டு ரிசப்ஷன்லேயே கொடுத்துட்டு வருவோம். அந்த டைமில் அவங்க தான் கொண்டு போய் கிளாஸில் கொடுப்பாங்க. அந்த டைமில் நம்ம வந்துட்டு இந்த பேக்கில் வந்துட்டு செலோ டேப் வச்சு பேப்பர் வச்சு நம்ம நேம் ஒட்டி வச்சுருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஜிப்பில் வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும். நம்ம வந்துட்டு பசங்களுக்கும் எது வந்துட்டு நம்ம பேக்குன்னு சொல்லிட்டு நேம் வச்சு கண்டுபிடிச்சிக்குவாங்க. அப்படியே ரிசப்ஷனில் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அவங்க ஈஸியாக வந்து இதை வச்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்துக்குவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செல்லோ டேப் வச்சு ஒட்டிட்டு அந்த இடமே ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். அதே மாதிரியே தான் இப்போ வந்து எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட்டு இப்போ தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படிங்கிற பசங்களுக்கு வந்துட்டு அழுதுட்டு தான் ஒரு சில பசங்கள்லாம் போவாங்க. அந்த மாதிரி டைமில் அவங்க பேக் எதுன்னு சொல்லிட்டு அடையாளமாக வந்துட்டு எடுத்துகிட்டு வரத்துக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். மேமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு டேப் வச்சு வந்து நேம் ஒட்டிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி டேக்கில் போட்டு இந்த மாதிரி ஜிப்பில் வந்து போட்டு விட்டோம்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும். மேமும் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேகு இந்த பேக் அப்படின்னு சொல்லிட்டு மேமும் எடுத்து கொடுத்துவாங்க. பசங்களுக்கும் வந்துட்டு அடையாளம் தெரியும். நம்ம வந்து அந்த செலோ டேப்பில் வச்சு பேக்கில் ஒட்டும் போது அப்படியே வந்து அதோட க்ளூ வச்சு அப்படியே ஒட்டிக்குது, அது வந்து போகாத மாதிரி ஆகிடுது. கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நான் எல்லா டேக்ஸுமே எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட இருக்கிறது எல்லாமே. இது பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். நார்மல் அட்டையை விட இது கொஞ்சம் நல்லாவே திக்காக இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, இதுக்கு மேலே வந்து கலர் ஷீட்டு அப்படி இல்லைன்னா ஒயிட் ஷீட் போட்டு ஒட்டிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே கவர் ஆகிற மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் நம்மக்கிட்ட மார்க்கரு அப்படி இல்லைன்னா ஸ்கெட்ச் இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு 1 2 3 ஒவ்வொரு டேக்லேயும் 1 2 3 1 2 3 அந்த மாதிரி அப்படி இல்லைன்னா ஏபிசிடி அந்த மாதிரி எழுதி இதை வந்து நம்ம ஃப்ளாஷ் கார்டாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குட்டீஸ்க்கு நம்ம கடையில் வாங்கினாலும் இதே திக்னஸோடு தான் அவங்க வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதையே வந்துட்டு இந்த கார்டையே வச்சு நம்ம வந்துட்டு 1 2 3 வந்துட்டு பேப்பர் ஒட்டி நம்ம எழுதிக்கிட்டோமா நம்ம வந்து அதே திக்னஸோடையே நம்மளுக்கு வந்து ஃப்ளாஷ் கார்டு கிடச்சிரும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம்.
அதுக்கு இந்த மாதிரி லெகின்ஸ் வாங்கினா வந்துட்டு இந்த மாதிரி அட்டை கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதை தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு சைடில் வந்துட்டு ஃப்ரண்ட் இருக்கும், ஒரு சைடில் வந்து ஒயிட்டாக இருக்கும். அந்த இது மாதிரி நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து சும்மா வந்துட்டு நேம் எழுதிக்கலாம். நேம் எழுதிட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்துட்டு வீட்டில் நிறையா ஃபைல்ஸ் இருக்கும். நிறையா நம்மளோடது, ஹஸ்பண்டோடது, பசங்களோடதுன்னு சொல்லிட்டு நிறைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் நம்ம வந்து போட்டு வச்சுருப்போம். ஒவ்வொருத்தவங்களது ஒவ்வொரு இதில். அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாம் ஒரே இடத்துல தான் நம்ம வச்சுருப்போம். அது எடுக்கும்போது யாரது எதில் இருக்குதுன்னு தெரியாமல் நம்மளுக்கு வந்துட்டு கன்ஃப்யூஷனாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு தொலைவிட்டு இருக்கும்போது தான் நம்மளுக்கு எதுன்னு தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி அதுக்கு மேலே இந்த மாதிரி அட்டையை வச்சு செல்லோ டேப் வச்சு ஒட்டிட்டோம்னா, அவங்கவங்களோட ஃபைல்ஸ்க்குள்ள இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு நீட்டாக டக்குன்னு நம்ம வந்து எடுத்து நம்ம தேவைங்கிறது எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செல்லோ டேப் வச்சு ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். கண்டிப்பாக இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாம். அதுக்கும் இந்த மாதிரி ஒரு சைடு ப்ளைனாக இருக்கிற மாதிரி ஒரு கார்டு தான் நான் எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா, இங்கே டோர் நம்பர் தான் எழுதியிருக்கேன். இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற டைமில் ஒரு 6 வீடு இருக்குது அப்படிங்கும்போது, ஒரு கொரியர் ஏதாச்சும் வந்தாங்க, அப்படி தெரியாதவங்க ஒருத்தவங்க வந்தாங்கன்னா, நம்ம வந்து நம்ம வீடு எது நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அப்போ வந்து மற்றவங்க வீட்டில் போய் கதவை தட்டிட்டு இதுவான்னு கேட்டுட்ருப்பாங்க. அப்போ தான் நம்ம குழந்தைய தூங்க வச்சுட்டு வேலையை பார்த்துட்ருப்போம். அந்த டைமில் வந்து குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து டொயிங்குன்னு வந்து காலிங் பெல் அழுத்துவாங்க. குழந்தைங்க எந்திரிச்சிருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ஒட்டி வச்சிட்டோம்னா அவங்களே டோர் நம்பர் பார்த்துட்டு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய்க்குவாங்க. இப்போ நம்மளுக்கு தான் வந்திருக்காங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக வந்து பார்த்து இது பண்ணிக்குவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 7 பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற டேக் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இல்லைனாலும் உங்ககிட்ட இந்த மாதிரி ஓரளவுக்கு குட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து ஒயிட் ஷீட்டை வந்து நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு அந்த ஹோல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஹோலையுமே நம்ம வந்துட்டு வர மாதிரி ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நான் வந்து சும்மா வந்துட்டு ஒரு இனிஷியல் போட்டு நான் வந்துட்டு காட்டுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி எழுதணும்னு தோணுதோ, யார் நேம் எழுதணும்னு தோணுதோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த மாதிரி டேகையும் உள்ளே வந்து நம்ம சொருகிக்கலாம். சொருகிட்டு நம்ம வந்துட்டு இப்போ ட்ராவலிங் டைமில் இந்த மாதிரி வந்துட்டு கடைகளில் நிறையா இந்த மாதிரி பேக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறையா பேர் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி டைமில் நம்ம வந்துட்டு பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போகும்போது 2 பேரது ஒரே மாதிரியே இருக்கும். நம்ம வந்து மாற்றி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஜிப்பில் வந்து நம்ம இந்த டேக் வந்துட்டு போட்டு வச்சிட்டோம்னா, நம்ம இனிஷியலோ நம்ம நேமோ போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம பேக் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம எடுத்துக்கிட்டு வந்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரியும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 8 பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி 3 டேக் தான் நான் எடுத்திருக்கேன். 3ம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சைஸில் இருந்துச்சுன்னா வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் 1 மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி நான் வந்து பேப்பரை வந்துட்டு ஒட்டி எடுத்துக்கிட்டேன், ஒயிட் ஷீட்டு. அதுக்கப்புறம் அந்த இதை வந்து பேக் சைடை திருப்பிட்டு இந்த மாதிரி கயிறு வந்துட்டு கொஞ்சம் அதாவது உள்ளன் த்ரெட்டை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிடில் வர மாதிரி இந்த க்ளூ கன்னை வந்துட்டு யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைன் மாதிரி போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த த்ரெட்டை வந்து அதில் ஒட்டிக்கலாம். நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அந்த கார்டோட அந்த கார்னர்லேயும் ஒட்டலை, இந்த கார்னர்லேயும் ஒட்டலை, மிடில்லையும் ஒட்டலை. ஒரு சென்டராக பார்த்து ஒரு 2 இடத்துல வர மாதிரி தான் நான் இப்போ வந்து ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சம் ஊக்கு மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிறதையும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். மேலே கொஞ்சம் வந்து த்ரெட்டு விடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கார்டுக்கும் வந்து நடுவில் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்துட்டு கேப் விட்டு நான் வந்து ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி கேப் வேணுமோ அந்த மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. நான் வந்து 3 கார்ட்ஸ் தான் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு இதுக்கு மேலேயும் வேணும்னாலும் நீங்கள் இன்னும் ஒரு 4 கார்டு 5 கார்டு அந்த மாதிரி கூட ஒட்டிக்கலாம். மேலே வந்து ஹேங் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுருங்க. ஒரு ஊக்கு மாதிரி வர மாதிரி விட்டுருங்க. கீழே எக்ஸஸாக இருந்ததெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து சும்மா 3 வேர்டு மட்டும் தான் நான் எழுதிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நிறைய வேர்டு எழுதணும்னா இன்னும் நிறையா ஒட்டி எழுதிக்கோங்க. நான் ஓம் ஸ்வீட் ஓம் அப்படி வந்து நான் எழுதிட்டு சும்மா வந்துட்டு 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி ஹார்ட்டின் போட்டு கான்ட்ராஸ்ட்டாக வர கலர் மாதிரி ஹார்ட்டின் போட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இது வந்து ஒரு இடத்துல வந்து ஹேங் பண்ணிட்டோம்னா நீட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு வால் டெக்கர் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து மெயின் டோரில் தான் வந்து மாட்டி காட்டியிருக்கேன். எனக்கு அங்கே தான் லைட்டிங் வந்து நல்லா இருக்குதுன்ட்டு. உங்களுக்கு வந்து கரெக்டாக நம்ம உள்ளே வந்துட்டு என்ட்ரி ஆனவுடனே நம்மளுக்கு வந்து விசிபிளாக இருக்கிற இடத்துல மாட்டிக்கிட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். வரவங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரியும் வந்துட்டு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 9 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி
நரம்பு மாதிரியே டேகில் வரும் பார்த்தீங்களா, அதை வந்து அதையும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கிறதையும் எடுத்துக்கோங்க. இதை வந்து போட்டு நம்ம வந்து ஒரு ஃபிட் ஆகிற மாதிரி போட்டுட்டு, இந்த மாதிரி நான் பேண்ட்டில் தான் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஆங்கரில் ட்ரெஸ்ஸோ அப்படி இல்லைன்னா சாரீ அந்த மாதிரி கூட போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற ஆங்கருக்குள்ளே அந்த வளையத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு இது வந்து ஒரு டேகை வந்து மாட்டிட்டு, அடுத்த ஆங்கர்லேயும் ஒரு டேக் வந்து நம்ம மாட்டிக்கலாம். மாட்டிட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆங்கரில் இருக்கிற டேக்கு கூட இந்த வந்து ஆங்கரை வந்து மாட்டிட்டு, அதுக்கப்புறம் கீழே வந்து அடுத்து இது மாட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டெப்லேயே வந்துட்டு நீங்கள் எத்தனை மாட்டணுமோ அப்படியே கீழே மாட்டிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 தான் மாட்டி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி மாட்டும் போது நீங்கள் பீரோவில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது இருந்தால் கூட நம்ம ஒவ்வொன்றா அப்படியே அடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு நிறைய இடம் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 10 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு டேக் தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பேக் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி எல்லோ கலர் ஷீட்டையும், ஃப்ரண்ட் சைடில் வர மாதிரி, அதாவது உள்பக்கமாக போகும் இந்த ஒயிட் ஷீட்டு, மேலே வந்து எல்லோ ஷீட் வர மாதிரி நம்மளுக்கு வரும். இப்போ வந்து 2த்தையும் நம்ம வந்து ஒட்டி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு என்ன மேலே உள்ளே என்ன மாதிரி ரைட் பண்ணணுமோ ரைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மேலே திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். உள்ளே வந்து விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மை ஹீரோ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இது வந்து ஒரு க்ரீட்டிங் கார்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பர்த்டேக்கு இல்லை வேறு ஏதாச்சும் விஷஸ்க்கு கூட நம்ம வந்து இது மாதிரி நீட்டாக ஒரு க்ரீட்டிங் கார்டு மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதில் தான் பண்ணோன்னு தெரியாது. டிப்ஸ் நம்பர் 11 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டேக் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஃப்ளவர் போட்டிருக்குது, ஜாஸ்மின்னு. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் இந்த மாதிரி சும்மா எழுதியிருக்காங்க. அந்த பக்கம் இந்த மாதிரி ஒயிட் ஷீட் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அந்த ஹோல்லையும் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் சும்மா வந்துட்டு ஹாய் சாம்பியன் ரீட் வெல் அப்படி சொல்லி எழுதியிருக்கேன். உங்களுக்கு என்ன எழுதணுமோ அந்த மாதிரி எழுதி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேக்கில் வந்து அது போட்டு விட்டுட்டு அதை ஃபஸ்ட்டு வந்து 2 முடி போட்டு கட்டி விட்டுக்கலாம். சென்டராக வர மாதிரி அந்த டேக்கோட சென்டரில் கட்டி விட்டுக்கலாம். 2 சைடும் எக்ஸ்ட்ரா வந்து இது இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 வந்துட்டு பீட்ஸ் வந்து போட்டு இந்த மாதிரி கட்டி விட்டுக்கிறேன். இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி புக் மார்க்காக தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம்னா இன்றைக்கி படித்து முடிச்சுட்டு அந்த இடத்துல அதை வச்சிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்து படிக்கிறதுக்கு, அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஏதாச்சும் புக்ஸ் படிக்கிற பழக்கம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஐ சாம்பியன் ரீட் வெல்லுன்னு இருக்குது. அவங்க எடுத்த உடனே வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டிப்ஸ் நம்பர் 12 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த டேக்கில் வந்து போட்டு நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே வந்து ஒரு டப்பாவில் வந்துட்டு கசமுசான்னு போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீட்டாக வந்து இந்த டேக்கில் வந்துட்டு போட்டு நீட்டாக வந்துட்டு பாக்ஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ட்ராவலிங் டைமில் கூட இந்த மாதிரி நம்ம நீட்டாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 13 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டேக் தான் நான் எடுத்திருக்கேன். இது மாதிரி கொஞ்சம் மெலிசாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி டேக் நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தது மொத்தமாக அது இருக்கும். அது பார்த்திங்கன்னா கார்டு மாதிரியே இருக்கும். அது நம்மளுக்கு இதுக்கு யூஸ் ஆகாது. இந்த மாதிரி மெலிசாக இருக்க மாதிரி டேக் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம கம்மல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருப்போம். அதோட கீழே இருக்க மணி தொங்குது பார்த்திங்களா, அது அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் எல்லாமே உடஞ்சி விழுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மாதிரி வந்து சொருகி வச்சுட்டு நீட்டாக ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சிட்டோம்னா அது வந்து கிளையும் கிளையாது. அதோட பேர் தொலைஞ்சு போச்சுன்னு தேடவும் தேவையில்லை அவசரத்துக்கு. கண்டிப்பாக இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 14 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டேக் தான் நான் எடுத்திருக்கேன், மெலிசாக இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏர் பென்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்கும் பார்த்திங்களா, அது அப்படியே நம்ம வந்து போட்டு வச்சுருப்போம், தேடிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக வந்து இதில் சொருகி வச்சு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து கட் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 15 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி குட்டியாக இருக்கிற மாதிரி ஹோல் இருக்கிற மாதிரி ஒரு டேக் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு பின் போட்டுட்டு நம்மக்கிட்ட இந்த மாதிரி சேஃப்டி பின்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் கூட நம்ம வந்து இதில் வந்து போட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நம்ம நீட்டாக வந்துட்டு எடுத்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறதுக்கு நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.